வெல்கம் பேக் டு மை சேனல். எந்த ஒரு மசாலா பொடியும் ஆட் பண்ணாமல் என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு செஞ்சு கொடுத்த சிக்கன் கிரேவி எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா கருவேப்பிலை தீஞ்சு போயிடும். இப்போ கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு 10-15 வரமிளகா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நிறைய போட்டால் இனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வெந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. எல்லாம் நல்லா வணங்கின பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நம்ம வாங்கி வச்சுருக்கிற 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா அந்த மிளகா காரத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி எடுத்தோம்னா நம்மளோட சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.